இந்த வீடியோ எதுக்குன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் தலைவர் அவர்கள் பற்றியும் மதிமுகவை பற்றியும் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இப்போ உள்ளவங்களுக்கு நமக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கே முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஆனால் சமீபத்தில் அந்த பண மோசடியில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர்னா எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு அண்ணன் அவரோட துறையில் சிறப்பாக செஞ்சுருக்காப்புல. அவங்களுடைய பதிவில் தலைவர் அவர்களை பற்றி வரலாறு தெரிஞ்சுக்கணும், வைகோவை பற்றிய வரலாறு மதிமுகவினர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரலாறு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் மதிமுகவில் இருக்கிறோம். இல்லைனா நாங்களும் 200 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கட்சியில் போயிட்டு நின்றுக்கிட்டு எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும். ஆனால் தலைவருடைய வரலாறு முழுமையாக தெரிஞ்ச காரணத்துக்காண்டி நாங்கள் மதிமுகவில் இருக்கிறோம். அதுவும் உங்களுடைய தலைவருடைய வரலாறும் உங்கள் கட்சியோட வரலாறும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இருக்கிறது திருவாரூர் மாவட்டம், உங்கள் தலைவர் பிறந்த மாவட்டம், உங்கள் தலைவர் வளர்ந்த மாவட்டம். ஸோ எங்களுக்கு வரலாறு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் மதிமுகவில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வைகோ அவர்கள் வந்துட்டு கலைஞரோட தயவால் தான் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காருங்க. அவன் கலைஞர் தான் முதல்ல வளர்த்துட்டாங்க. அதை நாங்கள் மறுக்கலையே. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் மறுக்கலை, தலைவர் வைகோவும் அதை மறுக்கலை. எப்பயுமே அதான் சொல்லுவோம், ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டர் விசுவாசமாக இருந்தாங்க, ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டர் வந்துட்டு முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டாங்கன்னா அந்த தலைமை கொடுக்குற பரிசு தான் தொண்டர்களுக்கு ராஜ்யசபா எம்பியோ எம்எல்ஏவோ லோக்சபா எம்பியோ அவங்களுக்கு அங்கீகாரத்தை தலைவர் கொடுக்கணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு கட்சிக்கு அழகு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞர் ஐயாவும் கொடுத்தாங்க. அது வந்துட்டு யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதை நம்ம இன்ன வரைக்கும் நம்ம தலைவரும் சரி எல்லாருமே நினச்சி போட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் தலைவருக்கு மட்டும்தான் ராஜ்யசபா எம்பி நம்ம கலைஞர் ஐயா கொடுத்தாங்களா? கிடையாது. ஐயா முரசொலி மாறன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல பேர் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் முத்தையை பதிக்காதது, பாராளுமன்ற புலின்னு பேர் வாங்காதது தலைவர் மட்டும் வாங்கியிருக்காருன்னா தலைவருடைய தனித்திறமை. இன்னைக்கு நம்ம மே 1ஆம் தேதி நமக்கு தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம்னு விடுமுறை நாடு முழுக்க வாங்கி தந்தார்னா அது தலைவர் தான் காரணம், வைகோ தான் காரணம். அதே போல் ட்ரெயினில் போகிற டிடிஆருக்கு வந்துட்டு உட்காடுறதுக்கு ஒரு இருக்கை கிடையாது, அவங்களுக்கு ஒரு இருக்கையை வாங்கி பெற்று தந்தவர் தலைவர் வைகோ தான் காரணம். இந்த மாதிரி தனித்துவத்தோடு செயல்பட்டது காரணமாக தலைவர் இந்த மாதிரி எண்ணற்ற வகையில் சொல்லிகிட்டே போகலாம். அது நம்ம அண்ணன் சிவசங்கரனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களோட அப்பாட்ட கேட்டால் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அண்ணனுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அண்ணன் வரலாறை வந்துட்டு எங்களை மதிமுகவங்களை வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அண்ணன் முதல்ல போய் உட்காந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டும். அண்ணனுக்கு இப்போ வர பாவம் சமன் அனுப்பிட்டாங்க, கூட வீரில் அண்ணன் கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அண்ணன் எல்லா கேஸையும் முடிச்சுட்டு நீங்கள் பண்ண தவறுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்கள் தலைவருடைய வரலாறை பற்றி, தலைவர் வைகோருடைய வரலாறை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் கட்சியை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் பொன்மலர்ச்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அலை வீசிய போது திமுக அனைத்து இடத்துலையும் வாஷ் அவுட் ஆனிச்சு. தலைவர் வைகோ அவர்களுக்கு கொடுத்த இன்சார்ஜ், அதாவது 2 தொகுதியில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சது. அன்றைக்கி தலைவரோட இன்சார்ஜான இந்த மயிலாடுதுறை தொகுதி ஜெயிச்சுது. அதே போல் திமுக கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு படைக்கலனாக அந்த தலைவரை காப்பதுக்கு மெய்காப்பாளர்களாக ஒரு படையை உருவாக்கணும், ஒரு அணியை உருவாக்கணும் என்று தொண்டர் படையை உருவாக்கியவர் தலைவர் வைகோ. அப்படி ஒரு அணியை உருவாக்கி வலுவாக கட்டமைத்தவர் திமுகவின் வரலாற்றில் தலைவர் வைகோ அவர்கள் எடுத்து திமுக கிடையாது. இதே போல் பல்வேறு திமுகவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தலைவர் வைகோ அவர். அதன் பிறகு அதற்கான ஒரு பரிசாக தான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து, அதாவது அன்னை இந்திரா காந்தி, முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மா என்னுடன் இருக்கின்ற 200 எம்பிகளுக்கு வைகோ ஒருவர் சமம் என்று கூறினார். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் தலைவர் வைகோ. அதன் தொடர்ச்சியாக தலைவர் வைகோ பாராளுமன்றத்துக்கு போவதற்கு திமுகவிற்கு நல்லது கிடையாது, தமிழகத்துக்கு நல்லது என்ற காரணத்துக்காண்டி தொடர்ச்சியாக சென்றார். ஏன் புரட்சி தலைவர் பொன்மலர்ச்சி எம்ஜிஆர் அவர்களே வைகோ பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும், எம்எல்ஏ ஆதரவு குறையுமானால் நம்மளுடைய எம்எல்ஏ ஆதரவு கொடுத்து வைகோ பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு புரட்சி தலைவர் பொன்மலர்ச்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க. ஸோ கட்சிக்கு அப்பாற்பட்டு தலைவருடைய செயல்பாடுகளை பாராட்டி தமிழகம் முழுவதும் தமிழக நலனுக்காக
தலைவர் வைகோ அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு அனைவரும் ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். இதுதான் உண்மை. அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் சொல்லுகிறாங்க, அண்ணன் தான் முன்னாள் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சராக எப்படி செயல்பட்டார்கள் எனக்கு தெரியவில்லை. ஏன் சொல்றேன்னா, ஒரு எலெக்ஷன், அதாவது 1900 அண்ணன் கணக்குப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதில் தலைவர் வைகோ அவர்கள் தோல்வி பெற்றார்கள். இது உலகத்துக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியுங்கிறார். எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கு தான் தெரியல அன்னைக்கு என்ன அந்த ரிசல்ட் என்ன ஆனிச்சுன்னு. 1998 நடந்த பாராளுமன்ற தேர்தல், அதில் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கட்சியெல்லாம் இணைந்து 1998 சிவகாசி நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாங்க. தலைவர் வைகோ அவர்கள் நின்னாங்க. 3,87,694 ஓட்டு தலைவர் வைகோ வாங்கியிருந்தாங்க. அவர் எதிர்த்து திமுக கழகத்தின் கூட்டணியை சார்ந்த சிபிஐ அண்ணன் வி அழகிரிசாமி 2,52,771 ஓட்டு. ஸோ தலைவர் அவர்கள் 3,87,000 ஓட்டு பெற்று கிட்டத்தட்ட 1,35,000 ஓட்டு டிஃபரெண்ட்ல ஜெயிக்கிறாங்க 1998 மதிமுக. ஆனால் அண்ணன் வந்துட்டு தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக திரும்ப அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகுது. அந்த இடத்துக்கு திமுக வருது. ஸோ மதிமுக திமுக கூட்டணி போகல, மதிமுக கூட்டணிக்கு தான் திமுக வருது. அதிமுக வெளில போகுது. ஒரு ஓட்டுற வாஜ்பாய் தோக்கடிச்சாங்களே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஜெயலலிதா அம்மா, அது ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக வெளில போகுது, திமுக உள்ள வருது மதிமுக கூட்டணி 1999. அப்படி 1999 வரும்போது மதிமுக தலைவர் வைகோ தான் திரும்ப சிவகாசி தொகுதி நிற்கிறாங்க. 3,25,829 ஓட்டு வாங்குறாங்க தலைவர். எதிர்த்து போட்டுட்டு அதிமுக ராமசுவாமின்றவங்க 2,51,048 ஓட்டு. ஸோ இந்த இரண்டு தேர்தலில் 98, 99 இந்த 2 தேர்தலில் தலைவர் வைகோ அவர்கள் வெற்றி பெறுகிறார். இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய இந்த காலத்துல சோசியல் மீடியா வளர்ந்த காலத்துல அண்ணன் சிவசங்கர் சொல்றது ரொம்ப 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 ஒரு கேலியா இருக்கு. ஏன்னா அண்ணன் சிவசங்கருக்கு வந்துட்டு என்ன ஒரு பதட்டத்தில் இருக்காருன்னு தெரியல. அவர் மேல மாட்டிக்கிட்டாரு, அவரோட உதவியாளர் பண மோசடியில் மாட்டிக்கிட்டாரு. சிவசங்கர் அண்ணனோட பேரில் அவருக்கு வழங்கப்பட்ட வேண்டிய 23 லட்சம் லஞ்சத்தில் அண்ணன் மாட்டிக்கிட்டாப்புல. வாங்கின லஞ்சம் அப்பட்டமா வெளில வந்ததுன்னா அண்ணன் மாட்டிக்கிட்டாரு. வேற வழி இல்லாம அந்த பதட்டத்தில் தப்பு தப்பா பேசுறாரா இல்லை அவருக்கு வரலாறு தெரியலையான்னு தெரியல. வாட் எவர் அண்ணன் தெரிஞ்சுக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. ஆனா அண்ணன் சொன்னதுல ஒண்ணு கரெக்ட். அதுல வந்து குழம்பிட்டாரான்னு தெரியல. தலைவர் தோத்தாரு. எப்போ தோத்தாரு? மதிமுக தொடங்கினது போறதுக்கு அப்புறம் தோக்கல. திமுக உறுப்பினராக இருக்கும்போது, திமுகவின் உறுப்பினராக இருக்கும்போது 1989 அதே நாடாளுமன்ற தேர்தலில் சிவகாசியில திமுக உதயசூரியன் சின்னத்துல, எப்படி உதயசூரியன் சின்னத்துல தலைவர் நிற்கும் போது ஐயா காளிமுத்து அவர்களை எதிர்த்து நிற்கும் போது ஐயா காளிமுத்து வாங்கின ஓட்டு 4,50,376 ஓட்டு. தலைவர் வைகோ உதயசூரியன் சின்னத்துல நிற்கும் போது பம்போர சின்னமோ கொடை சின்னமோ தீப்பெட்டி சின்னமோ கிடையாது, உதயசூரியன் சின்னம். எப்படி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் போது தலைவர் வாங்கின ஓட்டு 3,13,308 ஓட்டு. டிஃப்ரெண்ட் 1,37,068 மார்ஜின் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக இரட்டையிலே ஜெயிக்குது, உதயசூரியன் தோக்குது. ஸோ அண்ணனுக்கு சிவசங்கர் அண்ணன் வந்து முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, தலைவரோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, மதிமுகவோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அண்ணன் சிவசங்கர் அண்ணன் வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தைரியத்தினால மட்டும்தான் அண்ணன் எங்கள் தலைவர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசினாங்க. அதாவதுங்க, தலைவர் வைகோ அவர்கள் பிறவிலே அவருக்கு வந்து அந்த தைரிய குணம் உண்டு. யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி போவாங்களா? ஈழத்தில் உச்ச போர் நடந்துருக்கு 1989. தேசிய தலைவர் அவர்களை பார்க்கணுன்ட்டு தலைவர் அவர்கள் தான் மனைவியிடம் சொல்ல, தன் தாயிடம் சொல்ல, மனைவியிடம் சொல்ல, மக்களிடம் சொல்ல, அவர் உயிராக நிச்சயித்த தலைவர், அவருடைய தலைவராக இருந்த ஐயா கலைஞரிடம் சொல்ல, யார்ட்டுமே சொல்ல, தேசிய தலைவரை போய் பார்க்கணும், மேதகை போய் பார்க்கணுன்ற காரணத்துக்காண்டி உயிரை பணயம் வச்சு வன்னிக்காடுக்கு சென்றவர் தலைவர் வைகோ அவர்கள். இன்னைக்கு பல பேர் ஆமகறி சாப்பிட்டா பூனைக்கறி சாப்பிட்டா அதை கொச்சைப்படுத்துறாங்க ஈழ பயணத்தை. அப்படி சாப்பிடவும் இல்லை, தலைவரை போய் பார்க்கவும் இல்லை. ஆனால் தலைவர் அவர்கள் வைகோ அவர்கள் ஈழத்திற்கு சென்று
தேசிய தலைவர் பார்த்தாங்க. அந்த தைரியம்லாம் பிறவில இருந்தால் தான் தைரியம் வரும். ஸோ தைரியத்தை பற்றி எங்கள் தலைவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு வீரவசனம் பேசிட்டு இருக்காரு அண்ணன் ராசா, அண்ணன் ராசாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அவங்க நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கும்போது அவங்க ஒரு செயல் செஞ்சதுக்கு வேணா அவங்க தலைவர் வந்துட்டு கொடுத்த தைரியத்துக்காண்டி இருந்திருக்கலாம். அந்த காற்றுலேயே ஊழல் செஞ்சாங்களையா, அந்த காற்றில் ஊழல் செஞ்சதுக்கான தைரியத்தை வேணா கொடுத்துருக்கலாம். தவிர்த்து எங்கள் தலைவருக்கு வந்துட்டு யாரும் தைரியம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.